போதைப்பொருள் விற்பனையில் நடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு நேரில் ஆஜராகியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகியிருக்கிறார். இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். போதைப்பொருள் விற்பனையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கடந்த ஜூன் 26ஆம் தேதி நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா கைது செய்யப்பட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்ற கோணத்துல அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரணை நடத்தி வருவதனால சம்மன் அனுப்பியதன் பேரில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடிகர்களான ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உட்பட பலரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் போதைப்பொருள், 10 கிராம் மெத்து, ஓஜி கஞ்சா மற்றும் 40,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையின் போது காவல்துறையினர் சிலர் லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்றதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இவ்வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்ததாக கூறி அமலாக்கத்துறையினர் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முதல் கட்டமாக இவ்வழக்கில் கைதாகி சிறையுள்ள நபரிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் அடுத்த கட்டமாக நடிகராக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. நடிகை கிருஷ்ணா விசாரணைக்கு ஆஜராகி 10 மணி நேரம் அவரிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்ட நிலையில் தான் தற்போது ஸ்ரீகாந்துக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி அவர் விசாரணைக்கு ஆஜராயிருக்கார். ஏற்கனவே ஒரு முறை ஸ்ரீகாந்துக்கு சம்மன் அனுப்பிய போது அதிலிருந்து விலக்கு கேட்டு மீண்டும் மேலும் ஒரு நாள் ஆஜராவதாக கூடிய நிலையில தற்போது அவர் ஆஜரானார். நடிகர் ஸ்ரீகாந்தருக்கு சம்மன் அனுப்பிய நிலையில இன்னைக்கு ஆஜராகிய போது மாஸ்க் அணிந்தபடியும் தொப்பி அணிந்தபடியும் நடிகர் ஸ்ரீகாந்த் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வருகை தந்தார். ஒரு வருடமாக மேற்கொண்ட வங்கி பரிவர்த்தனைகள், ஐடி தாக்கல் செய்த தகவல்கள், யூபிஎஃப் பரிவர்த்தனை உள்ளிட்ட ஆவணங்களை நடிகர் ஸ்ரீகாந்த் அமலாக்கத்துறை விசாரணையாக கொண்டு சென்றிருக்கிறார். விசாரணைக்கு பிறகு ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆய்வு செய்து அடுத்த கட்டமாக முடிவெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களிடம் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.